என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி. You follow me. ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா. கர்த்தருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாய் இருக்கிறது என்று சொன்னால், முதலாவது நோவாவினுடைய வாழ்க்கையிலே பார்த்தோம். இரண்டாவதாக நீங்கள் ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், 29ஆம் அதிகாரம் 31வது வசனம் வாசிங்க. லேயாள் அற்பமா எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு, லேயாள் அற்பமா எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். போதும், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது நோவாவை குறித்து பார்த்தோம். இரண்டாவது லேயாள் அற்பமாய் எண்ணப்படுகிறதை கர்த்தர் கண்டு என்று சொல்லப்படுகின்றது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் லேயாளுடைய வாழ்க்கையை குறித்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், இந்த 31ஆம் அதிகாரத்திலே நீங்கள் இந்த 29ஆம் அதிகாரத்திலே 31 முதல் நீங்கள் 35 வரையுள்ள வசனத்தை வாசிக்கும் பொழுது லேயாள் சொல்லுகிறாள், என்னுடைய சிறுமையை கர்த்தர் கண்டார் என்று சொல்லி 32வது வசனத்திலே கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார். நீங்கள் 33வது வசனத்திலே நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி என்று சொல்லப்படுகிறது. நான் அற்பமாய் சிறுமைப்படுத்தப்பட்டவளாய் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சிறுமையின் பாதையிலே நான் கடந்து செல்லுகிறேன் என்று சொல்லி லேயாள் சொல்லுகிறாள். அப்படி சொல்லும் பொழுது அவள் எதிர்பார்த்த ஒரு எதிர்பார்ப்பு என்னன்னா, இப்பொழுதாகிலும் என்னுடைய புருஷன் என்னை நேசிப்பார், இப்பொழுதாகிலும் என் புருஷன் என்னோடு சேர்ந்திருப்பார். அப்படித்தானே சொல்றாவ. நீ 32ஆம் வசனத்தில் வாசிங்க, இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார். நீங்க அடுத்தது 34வது வசனத்தில் வாசிங்கன்னா, அவர் இப்பொழுது என்னோடு சேர்ந்திருப்பார். இப்பொழுது இப்ப காலம் கடந்த உடனே, அடுத்தது யூதா பிறந்த உடனே அவ இப்பொழுது என் புருஷன் அப்படின்னு சொல்லல. அவளுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு மகிமையை கொடுக்கிறார். மகிமையை கண்ட உடனே அவ சொல்றா, இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் முதலாவது கிருபை என்று சொன்னேன். இரண்டாவது நான் புகழப்படத்தக்கதாய் கர்த்தரனை ஒரு புகழ்ச்சியாய் மாற்றுகிற ஒரு துதியை நான் அவருக்கு செலுத்துவேன் என்று சொல்லி, இரண்டாவது கீர்த்தி என்று நான் உங்களுக்கு சொன்னேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது தேவனுடைய கிருபை, கிரேஸ் ஆஃப் காட். இரண்டாவது தேவனுடைய கீர்த்தி, க்ளோரி ஆஃப் காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிள்ளைகள் பெற்றெடுக்கும் பொழுது நீங்க வாசித்து பாருங்களேன். எனக்கு தெரிஞ்சு இந்த 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 லேயாளுக்கு கடைசி வரைக்கும் அவங்க புருஷன் அவளை சேர்த்துக்கிட்டதா ஒரு சூழ்நிலையா எனக்கு தெரியல. ஒரு சமயத்தில் இதே அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கணும், 30ஆம் அதிகாரத்தில் அவனுடைய குமாரன் 14வது வசனத்தில் தூதாயும் கனியை கண்டுபிடிக்கிறார். இந்த தூதாயும் கனி என்ன அப்படின்னு சொன்னால், நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்குங்களா? தூதாயும் கனினா இல்லை, ஞாபகம் இல்லை. சரி, நான் பைபிள் ஸ்டடியில் சொன்னேன். இன்னொரு சமயம் வரும்பொழுது ரொம்ப கிளியராக சொல்கிறேன். இன்றைக்கி ஷார்ட்டாக சொல்லிடுவோம் நம்ம, சரிங்களா? தூதாயும் கனி என்று சொன்னால் அதனுடைய தன்மை 2 காரியங்கள். ஒன்று, நம்முடைய வாழ்நாளை நீடித்திருக்க பண்ணுகிற ஒரு அதில் உண்டு. இப்படி சொல்லலாம், நம்முடைய வாழ்நாள் நீடித்திருக்கும்படியான ஒரு தன்மை அதற்குள்ளே இருக்கிறது, அந்த கனிக்குள்ளே. இரண்டாவது, பிள்ளை பெறாதவர்கள் பிள்ளை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்குகிற ஒரு உருவாக்குதல் அதற்குள்ளே இருக்கிறது. ஒவ்வொரு பழத்துக்கும் ஒரு விதமான தன்மை இருக்குது இல்லைங்களா? அதே மாதிரி இந்த 2 தன்மைகள் முக்கியமாக இந்த தூதாயும் கனியில் இருக்கிறது என்று சொல்லப்படுகின்றது. இதை லேயாளுடைய பிள்ளையாகிய ரூபன் கொண்டு வருகிறார். இவர் கொண்டு வந்ததை ராகேல் கேட்டவனே சொல்கிறார், அந்த தூதாயும் கனி எனக்கு தாயேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ லேயாள் என்ன சொல்கிறது தெரியுங்களா? என் புருஷனை எடுத்துக்கிட்டது மாத்திரம் இல்லாத இதையும் எடுத்துக்க பார்த்துக்கிறியா அப்படின்னு கேட்குறார். அப்படின்னா இந்த 4 பிள்ளைகளையும் பெற்றெடுத்த பின்பு கூட யாக்கோபு, நீங்கள் இதில் வாசிக்கும் பொழுது அற்பமாய் எண்ணப்பட்டாள்னு ஒரு வார்த்தை வருது. அற்பமாய் எண்ணப்பட்டாள் அப்படின்ற ஒரு வார்த்தை வருது. ஆனால் அதற்கு இங்கிலீஷ் பைபிளில் எப்படி வருது அப்படின்னு சொன்னால்,
நாட் லவுட், அன்பு கூறாதிருந்தான் அப்படின்ட்டு இருக்கு. இன்னொன்று டிஸ்பைஸ்ட் என்ற ஒரு வார்த்தை, ஒரு மொழிபெயர்ப்பில் டிஸ்பைஸ்ட் என்ற ஒரு வார்த்தை, DESPISED, டிஸ்பைஸ்ட். டிஸ்பைஸ்ட் அப்படின்னு சொன்னால் அப்புறப்படுத்துதல், டிஸ்போசல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அப்புறப்படுத்துதல். இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டு நிக்லெக்டட் அப்படின்னு வருது. நிக்லெக்டட் அப்படின்னா புறக்கணிக்கப்படுறது, புறக்கணிக்கப்படுவது. இன்னொரு வார்த்தை கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் ஹேட்டட்னு வருது. கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் மாத்தினா ஹேட்டட், வெறுத்தானே வருது பைபிளில். அப்படியானால் இவர் வெறுக்கிறாரு அப்படின்னு தான் இருக்குது, சரிங்களா? வெறுக்கிறாரு, 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 வெறுக்கிறாரு. ரூபன் பிறக்கிறான், வெறுக்கிறாரு, வெறுக்கிறாரு. சிமியோன் பிறக்கிறான், வெறுக்கிறாரு, வெறுக்கிறாரு. லேவி பிறக்கிறான், வெறுக்கிறாரு, வெறுக்கிறாரு. யூதா பிறக்கிறான். இவர் வெறுத்துக்கிட்டே தான் இருக்கிறார். 4 பிள்ளைகளும் பெற்ற பின்பு கூட லேயாள் சொல்றா, என் புருஷனோட சந்தோஷமா பேசுறது கூட நீ என்னை விட மாட்டேங்கிற, நீயா பிடிச்சி வச்சுக்கிற. நீங்க யோசிச்சு பாருங்களேன், இதற்கு பின்பு கூட எந்த இடத்திலும் யாக்கோபு லேயாளை ரொம்ப அப்படியே அணைச்சான், அரவணைச்சான் அல்லது அன்பு கூர்ந்தான்ற மாதிரி எங்குமே இல்லை. இப்படி சொல்லலாமே, அவர் தன் சகோதரனை சந்திக்க போகும்போது கூட லேயாளையும் லேயாளுடைய பிள்ளைகளையும் முன்னால் அனுப்பிட்டாராம். ராகேலுடைய பிள்ளைகளையும் பின்னால் வச்சுட்டு என்ன சொல்றது தெரியுங்களா? ஒருவேளை என் சகோதரன் இருக்கவங்க முன்னால் இருக்கவங்க மேலே விழுந்து செத்தாலும் சாகடிச்சாலும் பின்னால், அப்போ அன்டில் த எண்ட் வரைக்கும் எனக்கு சரி. நான் யோசிக்கிறேன், ஒரு நாள் கூட என்கிட்ட அன்பா பேசினாரு, என்னை என்ன லேயாள் எப்படிமா இருக்க அப்படின்னு பேசினாருன்னு கூப்பிட்ட மாதிரியும் பேசின மாதிரியும். ஆனால் ராகேல் மேல் மிகுந்த அன்பு வைத்தான் இருக்கு. அதுதான் கண்ணியாக மாறிச்சு அவனுக்கு. லேயாளை கண்டுக்கவே இல்லை. நீங்கள் கவனிங்களேன், இந்த வார்த்தையை நான் இப்படி சொல்கிறேன், யாக்கோபு லேயாளை புறக்கணித்தார். ஆனால் தேவன் தன்னுடைய கிரியையை நடப்பிக்கும் பொழுது லேயாள் மூலமாய் உண்டான யூதாவின் மூலமாக தான் இயேசு கிறிஸ்து வந்தார். நான் இப்படி சொல்கிறேனே, யாக்கோபு லேயாளை புறக்கணித்தார், ஆனால் தேவன் லேயாளை யாக்கோபோடு சேர்த்து தான் வைத்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. மனிதர்கள் புறக்கணிக்கிறார்கள். புருஷன் புறக்கணித்தான், மனைவி புறக்கணித்தாள், குடும்பம் என்னை புறக்கணிக்கிறது, குடும்பங்கள் என்னை புறக்கணித்து தள்ளுகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர்கள் புறக்கணித்தார்கள். ஆனால் கர்த்தரோ லேயாளை யாக்கோபோடு. இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்களேன். நீங்கள் இந்த புரிகிற மாதிரி, உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேனே. முற்பிதாக்கள்லேருந்து வருவோம். ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றெடுத்தான். யார் மூலமாய்? ஆபிரகாமும் சாராளும் சேர்ந்து ஈசாக்கை பெற்றார்கள். ஈசாக்கும் ரெபேக்காலும் சேர்ந்து யாக்கோபை பெற்றார்கள். யாக்கோபும் லேயாளும் சேர்ந்து தான் யூதாவை பெற்றெடுத்தார்கள். அதில் தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அப்படின்னா யாக்கோபு லேயாளை புறக்கணித்தார், ஆனால் தேவனோ தம்முடைய பரிசுத்த சந்ததியில் சேர்த்துக்கொண்டார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த உலகத்தில் யார் வேணாலும் நம்மளை புறக்கணிக்கிட்டாங்களே. சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, என் தாயும் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் என்னை சேர்த்து கொள்ளுகிற ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒரு 2 காரியங்களை நான் இந்த பகுதியிலே உங்களுக்கு சொல்லுகிறேன். லேயாளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் 2 காரியங்களை அவர் செய்தாராம். 2 காரியங்கள். ஒன்று, நீங்கள் 31வது வசனத்தில் வாசிப்பீர்களானால், லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படியாய் செய்தார் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. அப்போ கர்த்தர் ஒரு காரியத்தை செய்தார், காட்ஸ் ஹெல்ப் செய்தார். இரண்டாவது, நீங்கள் 30ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை வாசிப்பீர்களானால், தேவன் லேயாளுக்கு செவி கொடுத்தார். லேயாளுக்கு செவி கொடுத்தார். heard, God heard. 2 காரியங்களை சொல்லுகிறேன். தேவன் செய்தார், God helped. தேவன் செவி கொடுத்தார், God heard Leal's voice. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் என்ன செய்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க 31வது வசனத்திலே இப்படி சொல்லுகிறது, அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார்.
கர்ப்பம் தரிக்கும்படி. நீங்கள் இந்த கர்ப்பம் தரிக்கும்படி அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், லேயாள் புறக்கணிக்கப்பட்டால், அற்பமாய் எண்ணப்பட்டால், இதெல்லாம் ஒரு பக்கம் புறக்கணிப்பு, அற்பமாய் எண்ணப்படுகிறது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது புருஷன் புறக்கணிக்கிறான். ஆனால் தேவன் ஒரு உதவி செய்கிறார். என்ன உதவி செய்கிறார் அப்படின்னு சொன்னால், அவள் கர்ப்பம் தரிக்கும்படியாயின்னு தமிழில் இருக்குது. இங்கிலீஷில் என்ன வார்த்தை வரும்னு சொன்னால், காட் ஓப்பன் ஹர் ஊம் என்ற ஒரு வார்த்தை வரும். ஓப்பன்ட், அவளுடைய கர்ப்பத்தை தேவன் திறந்தாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், யாரும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை ஆண்டவர் லேயாளுக்கு செய்தார். அவளுடைய கர்ப்பத்தை அவர் திறந்த. நீங்கள் 30ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனங்களை வாசிக்கும் பொழுது, ராகேல் யாக்கோபினிடத்தில் 4 பிள்ளைகளை லேயாள் பெற்றெடுத்தாள்னோட ராகேல் கேட்கிறார், நீர் எனக்கு பிள்ளையை தாரும், இல்லை என்றால் இல்லாவிட்டால் நான் சாகிறேன்னு சொல்லும் பொழுது 2வது வசனத்தில் 30ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் யாக்கோபு சொல்றார், தேவன் அல்லவோ உன் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனா. அப்படின்னா ஒருத்தருடைய கர்ப்பத்தை அடைப்பதும் ஒருத்தருடைய கர்ப்பத்தை திறப்பதும் யாருடைய கருத்தில் இருக்கு? ஒருவேளை இந்த உலகத்தினுடைய நீதி, ஒரு திருமணம் நடந்த பின்பு தேவன் அவர்களுக்கு கொடுக்கிற சுதந்திரம், ஆசீர்வாதம் என்று சொல்லி உலகத்தினுடைய நீதி இருக்கலாம். ஆனால் அந்த நீதியினுடைய சாவி ஓபன் பண்றது யார் கையில் இருக்கு தெரியுங்களா? நீங்க 31வது அதிகாரத்து வசனத்தில் வாசிங்கன்னா, லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள், அவள் கர்ப்பம் தரிக்கும்படி கர்த்தர் செய்தார், ராகேலோ மலடியா இருந்தாள். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? அவளதை திறந்தாரு, இவளதை முன்னாரு. அதை தான் யாக்கோபு சொல்றாரு, கர்த்தர் தான் அடைச்சு வச்சிருக்காரு, நானா? அப்போ திறப்பதும் பூட்டுவதும் யாருடைய கையில் இருக்குதுன்னா, கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அந்த கரத்திலே வைத்திருக்கிறவர் இந்த நாளிலே நமக்கு சொல்லுகிறார், யாரும் திறக்க முடியாத ஒன்றை நான் உனக்கு திறக்கிறவராய் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்பீர்களானால், 7 சபைகளுக்கு ஆண்டவர் தம்முடைய தூதுகளை அவர் கொடுக்கும் பொழுது, அவர் அனுப்பும் பொழுது, அதில் பிலதெல்பியா என்று சொல்லப்படுகின்ற சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், 3ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும். பாருங்க, ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் யாருன்னு சொன்னா, யாரும் திறக்க முடியாதபடி நான் தான் பூட்டுவேன், யாரை பூட்டக்கூடாதபடிக்கு நானே திறந்துருவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படின்னா இந்த வருஷத்துல உங்கள் வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதம், உங்கள் வாழ்க்கையினுடைய வழி நடத்துதல், தேவன் உங்களை ஆவிக்குரிய நன்மைகளால் நிரப்புதல் எல்லாம் யாருடைய கரத்தில் இருக்குதுன்னா, தேவனுடைய கரத்தில், கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறதை ஒருவராலும் பறிக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் கரத்தினில் தீமை ஏதும் உண்டோ, யாதும் என் நன்மைக்கே என்பதை நான் அறிகுவேன் என்ற ஒரு பாடல் இருக்கிறது. அவருடைய கரத்திலே யோபு சரியாய் சொல்லுகிறார், நான் ஒரு தீமையை அனுபவிக்கிறேன், இந்த தீமை ஒருவேளை பிசாசு உண்டாக்கினதை, சாத்தான் உண்டாக்கினதா இருக்கலாம், ஆனால் தேவனுடைய அனுமதி இல்லாமல் அவன் என்னை தொட முடியாது. அப்படியானால் நான் தீமையில் இருந்தாலும் நான் நன்மையில் இருந்தாலும் இந்த 2 காரியமும் காரணம் யாருன்னு சொன்னா, கர்த்தர் மாத்திரம் தான் காரணம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கடந்த வருஷம் வரையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு அந்நிய காரியம், ஏதோ நீங்கள் விரும்பாத ஒரு தீய காரியம் உங்கள் ஜீவியத்திலே, நீங்கள் எப்பொழுதெல்லாம் தேவனுக்கு முன்னேறி போக வேண்டும், தேவனிடத்தில் முன்னேறி போக வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் அவைகள் உங்களை தடுத்தவைகளாய் இருக்கலாம், உங்களை தள்ளினவைகளாய் இருக்கலாம், நீங்கள் நிற்கக்கூடாதபடிக்கு புறக்கணிக்கப்படுகிறவைகளாய் இருக்கலாம். ஆனால் இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக.
நீங்கள் புறக்கணிக்கப்பட்டவர்களாய் தள்ளப்பட்டவர்களாய் இருக்கலாம். எந்த இடத்திலே சாத்தான் தடை செய்யும்படியாய் உங்களுக்கு தடையை உண்டு பண்ணினாரோ அதே இடத்திலே ஆண்டவர் சொல்றாரு, நான் திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன். நான் திறக்கிறதை ஒருவராலும் பூட்ட முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? எல்லார கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. நீங்கள் இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது எனக்கு ஆண்டவர் யோவானை ஞாபகப்படுத்தினார். யோவான் கிட்ட சொல்லி தான் சபைக்கு சொல்றார். யோவான் மூலமாய் சொல்லுகிறார். என்னென்ன, நான் தான் திறக்கிறவர், நான் திறந்துட்டேன்னா ஒருத்தரும் பூட்ட முடியாது. அப்போ யோவான் என்ன யோசிச்சிருப்பாரு அப்படின்னு சொன்னால், அப்படி நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை யோவான் என்ன யோசிச்சிருப்பான், ஆண்டவரே நானே அடைக்கப்பட்டு கிடக்கிறேன், நானே அடைக்கப்பட்டு கிடக்கிறேன். நீங்கள் சொல்கிறீங்க பிலதெல்பியா சபையே, உன்னுடைய காரியங்களிலே யாரும் பூட்ட முடியாது, உன்னை அடைக்க முடியாது, நான் திறக்கிறவராக இருக்கிறேன். ஆனால் இதை சொல்கிறது யாருன்னா, யோவான் எங்கே இருக்காருன்னா அடைக்கப்பட்ட இடத்துல இருக்கார். அடைக்கப்பட்ட இடத்துல. உங்ககிட்ட யாராயிலும் ஒருத்தர் சொல்லுவாங்க, எனக்கு ஒரு 2 லட்ச ரூபா கடன் இருக்குது, ஜோம் பண்ணுங்க, ரொம்ப நெருக்கிறாங்க, நீங்கள் எனக்காக ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜோம் பண்ண உடனே அவங்களோட 2 லட்ச ரூபா கடன் தீர்த்துருவாங்க. அடுத்த வாரம் சொல்லுவாங்க, நீங்கள் ஜோம் பண்ணீங்க, அதே மாதிரி கர்த்தர் எனக்கு 2 லட்ச ரூபா தீர்த்துட்டாரு அப்படின்ட்டு. ஆனால் நம்மளால் 25,000 ரூபா தீர்க்க முடியாது. இப்போ புரியுதுங்களா நான் சொல்கிறது? நம்மளே அடைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆனால் இன்னொருக்கு வழிவாசல் திறக்கிற ஒரு வழிவாசலை தேவன் நம் மூலமாய் கொடுக்கிறார். ஒருவேளை 2024 வருஷம் வரையிலும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அநேக காரியங்களை நீங்கள் இப்படி சந்தித்திருக்கலாம். பிள்ளை இல்லாதவங்களுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணணும், பிள்ளை பிறக்கும். ஆனால் நமக்கு இன்னும் பிறக்காது. வீடு இல்லாதவங்களுக்கு வீடு வாசல் உண்டாகும்படியாய், வீடு கட்டும்படியாய் நாம் அவர்களுக்கு ஜெபம் பண்ணணும். அவங்க வீடு கட்டிடுவாங்க, ஆனால் நம்ம கட்ட முடியாது. நம்மளே யோசிப்போம், ஆண்டவர் நம்ம ஜெபம் பண்ணால் அவங்க ஜெபத்தெல்லாம் கேட்குறாரு, ஆனால் நமக்கு ஆண்டவர் ஒன்றும் செய்ய மாட்டார். கவனிங்க கவனிங்க, அவங்களுக்கு ஆண்டவர் திறந்தது உண்மைதான், ஆனால் அது எப்போ மூடும் எப்போ திறக்கன்றது தெரியாது. ஆனால் நமக்கு எப்படி தெரியுங்களா, ஒருவரும் பூட்ட முடியாத ஒரு பர்மனண்ட் ஆண்டவர் திறப்பார் வாசலை. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த இடத்துல யோவான் அடைக்கப்பட்டு பத்மு தீவிலே இனிமேல் அவன் கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்லக்கூடாதபடிக்கு பத்மு தீவிலே அடைக்கப்பட்டாரோ அதே இடத்துல தான் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் பரலோகத்தை திறந்து பரலோகத்துக்கு கொண்டு போனாராம். நம்முடைய வாழ்க்கையில் உலகம் அடைக்கிட்டோங்க, பரலோகம் நமக்கு வழிக்கு திறக்கும். ஆமென் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில் எந்த இடத்துல இந்த உலகம் எந்த அடைப்பை உண்டாக்குகிறதோ, உலகம் அடைச்சிருச்சு, ஆண்டவர் எப்படியாகிலும் அதை திறக்கணும், அப்படி இல்லை, அப்படி இல்லை. ஆண்டவர் அதை திறக்க மாட்டார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன்னு சொன்னார். நீங்கள் நினைக்கிறீங்க இந்த வழியாக தான் ஆண்டவர் நமக்கு வழி திறப்பாருன்ட்டு, கிடையாது. நீங்கள் நினையாத ஒரு வழியை திறப்பாரு. அந்த நினையாத வழி பிசாசுக்கும் தெரியாது, அவனால் பூட்டவும் முடியாது. கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாக்கு பண்ணினவர் அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். என்னுடைய அற்பமான நிலையை அவர் கவனிப்பார். நான் இருக்கிற இந்த அற்பமான சூழ்நிலையில் வேலைக்கு போகிறேன், உழைக்கிறேன், கஷ்டப்படுறேன், சம்பாதிச்சது திரும்பவும் போடுறேன், அதில் ஏதாயிலும் ஒரு 10 ரூபா சேர்த்து வச்ச உடனே யார் கண்ணு தான் படுதோ தெரியல, உடனே ஆஸ்பத்திரிக்கு போயிடும் அந்த 10 ரூபா கூட. எதையுமே ஆண்டவர் நமக்கு உரிமை ஆக்காதபடிக்கு ஏதோ வெறுமையும் அந்நியனும் பரதேசியை போல் இந்த வாழ்க்கையை நம்ம கடந்து போகிறோம். ஆனால் இந்த காலை நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், யாரும் பூட்டக்கூடாதபடிக்கு நான் உனக்கு ஒரு வாசலை திறப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களுக்கு வாசல் திறப்பார், வாசல் திறப்பார். இன்னைக்கு என்ன பூட்டி இருக்குதோ கர்த்தர் அதை திறப்பார். கர்த்தர் திறப்பார்னு விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி கண்களை மூடி தேவ சமூகத்தில் நீங்கள் யோசிங்க, எந்த இடத்துல உங்களுக்கு கதவு பூட்டப்பட்டிருக்கிறது? எந்த கதவு உங்களுக்கு பூட்டப்பட்டிருக்கிறது? ஓ ஹல்லேலூயா. பூட்டப்பட்டவைகளை திறக்கிற கர்த்தர், அவர் திறந்தார் என்று சொன்னால் ஒருவராலும் பூட்ட முடியாது. ஓ, அவர் வழியை உண்டாக்குகிறவர், எனக்கென்று வழியை ஏற்படுத்துகிறவர், அவர் எனக்கு சொன்னதை செய்கிறவர்.
ஆண்டவரே, நான் எந்த வழியில போனாலும் என்னை தடுக்கிறாங்க, எந்த காரியத்தை செய்தாலும் என்னை தடை பண்றாங்க, எந்த முயற்சி எடுத்தாலும் நான் அவமானப்படணுன்றதுக்காகவே எனக்கு தடையா நிக்கிறாங்க. காலை நேரத்தில் கர்த்தரை நோக்கி கேளுங்க, ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, ஆண்டவரே நான் அடைக்கப்பட்டிருக்கிறேன், அடைக்கப்பட்டிருக்கிறேன். நீர் என்னுடைய தஞ்சம், நீதான் என்னுடைய கோட்டை. நான் உம்மை தேடுவேன், உண்மைதான் தேடி வந்திருக்கிறேன். இந்த ஜனவரி மாதத்தில் எனக்கு வாசல்கள் திறக்கப்பட்டுட்டாண்டவரே. என்னை அடைச்சு வைக்கணும்னு பார்க்கறாங்க, என்ன அடைக்கணும்னு பார்க்கறாங்க. ஓ, நான் அடைக்கப்படுகிற இடத்துல தள்ளப்பட்டிருக்கிறேன். கடன், வீணான சுமைகள், வீணான பிரச்சனைகள், எனக்கு சம்பந்தம் இல்லாத காரியங்களிலே நான் அகப்பட்டு கிடக்கிறேன். காலை நேரத்தில் உம்மை தேடி வந்திருக்கிறேன். எனக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே, எனக்கு கிருபை செய்யும். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நான் உம்மை தேடுவே நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பே வாழ்நாளெல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பே இயேசுவே. எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பே இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா, நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. நான் உம்மை தேடுவே நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பே வாழ்நாளெல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பே இயேசுவே. எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பே இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. நான் உம்மை தேடுவே நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பே வாழ்நாளெல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை
கர்த்தர் நமக்கு வழியை திறப்பாராக. அவரை தவிர வேறு ஒருவரும் இல்லை. அவரே செய்வார். கர்த்தரே எனக்கு காரியத்தை செய்வார், வேறு ஒருவர் இல்லை. எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர். கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். எனக்காக செய்கிறவர், எனக்காக செய்கிறவர், எனக்காக செய்கிறவர். ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். லேயாளுக்கு ஆண்டவர் கீர்த்தியை உண்டு பண்ணினார், அதை கர்த்தரே செய்தார். அது மாத்திரமல்ல, நீங்கள் இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் 30ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே லேயாளுக்கு கர்த்தர் செவி கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. இந்த சம்பவம் நமக்கு நன்றாய் தெரியும். தூதாயும் கனி என்று சொல்லப்படுகிற கனியை அவனை குமாரன் கொண்டு வந்து கொடுக்கிறார். இதை ராகேல் கேட்கிறார். அப்போ ராகேல் கேட்கும் பொழுது லேயாள் சொல்கிறா, என் புருஷனை எடுத்துக்கிட்ட, இந்த கனியையும் நீ கேட்குறியே அப்படின்னு சொல்லும் பொழுது அவள் அந்த கனி நிமித்தமாய் புருஷனை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறாள். இந்த ஆதாயப்படுத்தி கொண்டாலும் நீங்கள் அந்த வசனத்தை ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்க தெரியுங்களா? வாசிங்க. தேவன் லேயாளுக்கு செவி கொடுத்தார். லேயாளுக்கு செவி அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, புருஷனை ஆதாயப்படுத்தி கொண்டாள். அதற்கு பின்பு இசாக்கார் என்ற ஒரு மகனை அவர் பெற்றெடுக்கிறாள். அது உண்மைதான். ஆனாலும் இதற்கு இடையிலே தேவன் ஒரு காரியத்தை செய்கிறார். என்னன்னா, தேவன் செவி கொடுக்கிறார். ஒரு வெறுக்கிற விருப்பம் இல்லாத ஒரு யாக்கோபு, இந்த விருப்பமில்லாத யாக்கோபு எதையுமே லேயாளுக்கு கொடுக்க முடியாது. அவன் கொடுக்க முடியாத ஒன்றை தேவன் லேயாளுக்கு கொடுக்கிறார். என்னவென்று சொன்னால், லேயாளுக்கு தேவன் செவி கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் இந்த காரியத்திலே நான் சொல்லி இந்த 2வது குறிப்பை நான் முடிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் 2 நாளாகமும் 18ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 31வது வசனத்தை நீங்கள் என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்க. 2 நாளாகமும் 18ஆம் அதிகாரம் 31வது வசனம் வாசிங்க. ரதங்களின் தலைவர் யோசபாத்தை காண்கையில், இவன்தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண அவனை சூழ்ந்து கொண்டார்கள். அப்பொழுது யோசபாத் கூக்குரலிட்டான். கர்த்தர் அவனுக்கு அனுசாரியாய் இருந்து அவர்கள் அவனை விட்டு விலகும்படி தேவன் செய்தார். இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த சம்பவத்தோடு நான் இன்றைக்குரிய செய்தி நான் 2வது குறிப்போடு நான் நிறைவு செய்கிறேன். இந்த பகுதி நமக்கு எதை சொல்லுகிறது என்று சொன்னால், ஒரு நாட்களிலே நீங்கள் இந்த 17ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் பொழுது யோசபாத் ராஜாவானான் என்று சொல்லப்படுகின்றது. இந்த யோசபாத் கர்த்தருடைய வழிகளிலே நடந்து அவன் வர வர மிகவும் பெரியவன் ஆகி யூதாவின் கோட்டைகளையும் ரஸ்துக்களையும் வைக்கிற பட்டணங்களையும் கட்டினான் என்று 17ஆம் அதிகாரத்தில் யோசபாத்தை குறித்து நல்ல காரியங்கள் சொல்லப்படுகிறது. 18ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் போது எப்படின்னா, யோசபாத் ஆகாப்போடே சம்பந்தம் கலந்தான் என்று வருகிறது. இந்த ஆகாப் யாருன்னு தெரியும்? இஸ்ரவேலின் ராஜாவாக இருக்கிறவர். இசபேல் என்று சொல்லப்படுகிற ஒரு மந்திரக்காரி, சூனியக்காரியை மனைவியாய் உடையவன் தான் இந்த ஆகாப் கர்த்தருக்கு விரோதமாய் பெரிய தவறுகளை எல்லாம் செய்தான் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். இந்த காலகட்டத்திலே இந்த ஆகாப்போடே யோசபாத் சம்பந்தம் கலக்கிறான். அப்போ ஆகாப்போடு கூட ஒரு யுத்தத்திற்கு புறப்பட்டு போகும்படியாய் ஆகாப் யோசபாத்தை கூப்பிடுகிறார். அப்படி கூப்பிடும் பொழுது தீர்க்கதரிசிகளை அழைத்து அவருடைய வாய்மொழி கேட்கலாம் என்று சொல்லும் பொழுது தீர்க்கதரிசிகள் கூட்டமாய் வந்து சொல்லுகிறார், நீர் போம், உனக்கு காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார், நீ சமாதானத்தோட வருவீர் அப்படின்னு சொல்லி ஆகாப்பிற்கும் யோசபாத்திற்கும் ஏற்ற தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். அப்போ யோசபாத் கேட்குறாரு, இன்னும் வேற யாராவது தீர்க்க தரிசி இல்லையா? மிகாயான்னு ஒருத்தர் இருக்கிறார், அவர் பெரிய ஆள், எப்போ எடுத்தாலும் எனக்கு விரோதமாகவே பேசுவான் அப்படின்னு ஆகாப் சொல்கிறார். அப்போ யோசபாத் சொல்கிறார், அதெல்லாம் வேண்டாம், நீ என்னை கூப்பிடும் கேட்போம் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. போகிற அந்த சிப்பாய்கள் சொல்கிறாங்க, யுத்த மனிதர்கள் சொல்கிறாங்க, ராஜா வந்து யுத்தத்துக்கு போகிறாரு, எல்லா தீர்க்கதரிசிகளும் ஒரே வார்த்தை சொல்லியிருக்காங்க, அதேமாதிரி நீ சொல்லணும் அப்படின்றாங்க. அப்போ மிகாயா சொல்கிறாரு, கர்த்தர் எனக்கு என்ன சொல்கிறாரோ அதை நான் சொல்கிறேன், அவ்வளோதான். ராஜாவுக்கு முன்பாய் போய் நிற்கிறார்கள். இப்போ கேட்குற ராஜா, மிகாயா
நான் யுத்தத்திற்கு போகிறேன், போகலாமா? கர்த்தரிடத்திலிருந்து வாக்கு எனக்கு வேண்டும். அப்போது அவர் சொல்கிறாரு, நீர் போ. உடனே ஒரு கோவம் வருது, பார் நீ வந்து வேடிக்கையாக சொல்கிற, நீர் போம் அப்படின்னு வேடிக்கையாக சொல்கிற. நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், என்கிட்ட நீ உண்மையை தான் பேசணும். அப்போ அவர் சொல்லுவார், நீர் போவீர், ஆனால் திரும்ப வரமாட்டீர். உடனே ஆகாபுக்கு கோவம் வந்துடும், இவனை கொண்டு போய் சிறைச்சாலையில் போடுங்க, நான் வர வரைக்கும் அவனுக்கு தண்ணீர் அப்போ எதையும் கொடுக்காதீங்க, நான் வந்து தான் அவனை வந்து விடுவிக்கணும், அது வரைக்கும் அவன் உள்ளதாக இருக்கணும்னு சொல்லி இவர்கள் யுத்தத்திற்கு போவார்கள். போகிற இடத்துல போவதற்கு முன்பாக இந்த யோசபாத்தின் இடத்துல ஆகாப் ஒரு காரியத்தை சொல்லுவார். என்னவென்று சொன்னால், நான் ஒரு சாதாரண மனுஷனை போல நான் வஸ்திரத்தை உடுத்துக் கொள்ளுகிறேன், யுத்த வீரனை போல, நீர் ராஜ வஸ்திரத்தோட வாரும். இவன் ஐடியா பார்த்தீங்களா? ஒரு வேளை என்னை கொல்லணும்னு நினச்சா கூட அவனை கொண்டுட்டோம். 2 பேரும் யுத்தத்துக்கு போகிறாங்க. யுத்தத்தில் பார்க்கிற மனுஷர்கள், எதிரிகள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, ராஜவஸ்திரம் உடுத்திருக்கிறவர் தான் ராஜா போல இருக்குன்னு யோசபாத்தை நெருங்குகிறார்கள். அங்கே தான் இந்த வசனம் வருது. யோசபாத் குக்குரலிட்டான். இங்கிலீஷில் என்னன்னு வருது? cried out. இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் cried unto God அப்படின்னு வருது. cried unto God. கர்த்தரை நோக்கி குக்குரலிட்டான் அப்படின்னு வருது. இவன் குக்குரலிட்டான் உடனே கர்த்தர் அவனுக்கு அனுசாரியாய் அல்லது அவனுக்கு அனுகூலமாய் கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. இப்படி நான் சொல்லுகிறேனே, யோசபாத்திற்கு தேவன் செவி கொடுத்தார். இந்த யோசபாத் போயிட்டு கூக்குரலிட்ட உடனே ஆண்டவர் அவனுக்கு அனுசரியாய் மாறுகிறார். உடனே அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இவன் ராஜா இல்லைன்னு சொல்லி அவனை விட்டு விலகி போகிறாங்க. ஆனால் என்ன நடக்குது தெரியுங்களா? ஒருத்தன் தான் வில்லு எடுத்து அம்பு அப்படி இழுக்கிற நேரத்தில் டப்புன்னு விட்டுருவான் தெரியாமல். இழுக்கிற நேரத்தில் குறி கூட பார்த்துருக்க மாட்டான், இழுக்கிற நேரத்தில் விட்டுருவான் தெரியாமல். அந்த அம்பு நேராக போய் ஆகாபனுடைய நெஞ்சில் குத்தி செத்து போயிடுவார். யோசபாத்தும் திரும்பி ஊருக்கு வந்துடுவார். ஆண்டவர் சொல்லுவார், நீ அவன் கூட சேரக்கூடாதோ அவன் கூட சேர்ந்த, இருந்தாலும் கர்த்தர் உன் மேலே இறக்க வச்சதுனால நீ தப்பிச்ச, இனி இந்த வேலையெல்லாம் நீ செய்யாதேன்னு சொல்லி யோசபாத்திற்கு ஆண்டவர் எச்சரிப்பு கொடுப்பார். நான் குறிப்பிற்கு வருகிறேன். யோசபாத் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது கர்த்தர் செவி கொடுத்தார். யோசபாத்துக்கு ஒருவேளை ஆகாப்பை குறித்து தெரியுமோ தெரியாதோ, ஏதோ நம்மோடு கூட ஒரு நெருக்குதலுக்கு வர இஸ்ரவேலர் தானே அவனும் ஆண்டவரை தொழுது கொள்கிறவங்க தானே, ஆண்டவர் ஆராதிக்கிறவங்க தானே, நாம் இருவரும் சகோதரர் தானே, பரவாயில்ல இருக்கட்டும், அவங்களோட நம்ம சேர்ந்து கொள்வோம் அப்படிதான் நினச்சிருப்பாரு. ஆனால் ஆண்டவர் சில இடங்களில் சொல்கிறாரு, எல்லா இஸ்ரவேலரோடு கர்த்தர் இருப்பதில்லை, எல்லா இஸ்ரவேலரும் கர்த்தருடைய பிள்ளைகளும் அல்ல. அப்படின்னா ஒருவேளை சில நேரங்களில் நான் இப்படி சொல்லுகிறேனே, தெரியாமல் மாட்டிக்கிட்டேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியாமல் தலை கொடுத்துட்டேன், தெரியாமல் மாட்டிக்கிட்டேன், தெரியாமல் போயிட்டேன், தெரியாமல் சரின்னு சொல்லிட்டேன், எனக்கு அதனை பற்றி ஒன்றுமே தெரியாத நிலையில் நான் வந்து அகப்பட்டுட்டேன். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. தெரிஞ்சிருச்சுல எது சரி எது சரியில்லைன்னு. சரியில்லைன்னு சொன்ன விட்டுட்டு சரியானதை நீங்கள் பின்பற்றுவீர்களானால் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக்சுவலாக சாக வேண்டியது யாருன்னா யோசபாத் தான். யோசபாத் தான் சாகணும். எதிரிகள் அவனை தான் ராஜான்னு குறி வச்சாங்க. ஆனால் அதே நேரத்தில் கர்த்தர் அவனுக்கு அனுசாரியாய் இருந்தார். நான் சொல்லுகிறேன், இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நமக்கு செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய கூக்குரலை, நம்முடைய கூப்பிடுதலுக்கு அவன் கூப்பிட்டான்னு தான் இருக்குது, கூக்குரலிட்டான் இருக்குது. அப்பனா எப்படி கத்திருப்பான்னு தெரியாது. நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் எப்படி கத்தணுன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது, எப்படி கூப்பிடுறதே தெரிய மாட்டேங்குது, எந்த சூழ்நிலையில் கூப்பிட்டா நமக்கு எப்படி பதில் கிடைக்கும்னே தெரியல. ஆனால் இருதயத்திலே ஏதோ ஒரு சிக்குண்ட குமரல் நமக்குள்ளே இருக்கிறது. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு செய்வது மாத்திரமல்ல, உங்களுக்கு செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய ஜீவனை கெடுக்கும்படியாய் வருகிறவர்கள் மத்தியில், உங்கள் ஜீவனை எந்த விதத்திலும் நீங்கள் உயர்ந்து வளர்ந்து வரக்கூடாது என்று சொல்லி உங்களை தடை செய்கிற அற்பமாய் எண்ணுகிற அற்பமாய் இருக்கிறவர்கள் மத்தியில்
ஆண்டவர் உங்களுக்கு ஒரு கீர்த்தியை உண்டு பண்ணுவார். என்ன கீர்த்தி தெரியுங்களா? அவர் உங்களுக்காக காரியத்தை செய்வார். அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாய் இருக்கிறது. நம்முடைய பெயரை கெடுக்கும்படியாய், கீழ்ப்படுத்தும்படியாய் மனிதர்கள் முயற்சி செய்யலாம். ஆனால் கர்த்தர் கீர்த்தியை உண்டு பண்ணுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நின்று நாம் ஜெபிப்போம், ஜெபிப்போம். பலாதியானமா ஷபரபலாத்தியலபராகபா. எனக்கு செய்கிறவர், எனக்கு செவி கொடுக்கிறவர். ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர், சொன்ன வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர், சொன்ன வார்த்தை மாறாதவர், 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 வாக்கு மாறாதவர், வார்த்தை மாறாதவர், சொன்ன வார்த்தை மாறாதவர், வாக்கு மாறாதவர், வார்த்தை மாறாதவர், சொன்ன வார்த்தை மாறாதவர். தேவனே நீர் நேற்றும் என்றும் என்றும் மாறா உண்மை தெய்வம். இயேசுவே நீர் நேற்றும் என்றும் என்றும் மாறா உண்மை தெய்வம். மாறாது மாறாதையா, வார்த்தை மாறாதையா, மாறாது மாறாதையா, வார்த்தை மாறாதையா. மாறாதவர், 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 வாக்கு மாறாதவர், வார்த்தை மாறாதவர், சொன்ன வார்த்தை மாறாதவர், வார்த்தை மாறாதவர், சொன்ன வார்த்தை மாறாதவர், 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 வாக்கு மாறாதவர், வார்த்தை மாறாதவர், சொன்ன வார்த்தை மாறாதவர், வாக்கு மாறாதவர், வார்த்தை மாறாதவர், சொன்ன வார்த்தை மாறாதவர். கரங்களை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்தில் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நீர் வாக்கு மாறாதவர் ஆண்டவரே. நீ செய்கிறவர், நீ செய்கிறவர், நீ செய்கிறவர், நீ செய்கிறவர், எனக்காக செய்கிறவர், எனக்காக யாவையும் செய்கிறவர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர். ஓ லேயாளுக்கு செய்தவர் நீர் எனக்கு செய்வீர், லேயாளுக்கு செவி கொடுத்தவர் நீர் எனக்கு செவி கொடுப்பீர். ஹல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள், என் சுமைகள், என் பாரங்கள், என்
சுமைகள் பாதத்தில் இறக்கி வைத்தே பாதத்தில் இறக்கி வைத்தே ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன். அவர் எனக்கு செய்கிற காரியத்தை செய்வார். அவர் எனக்கு செவி கொடுப்பார். நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. கரங்களை திரைக்கத்தரை சோதரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கிருபையை ஒளிய பண்ணினவர், கீர்த்தியை பெருக பண்ணுகிறவர். இந்த காலை நேரத்தில் நீர் எங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறபடி நான் நன்றி செலுத்துகிறோம். கிருபையாய் நடத்தின தயவுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி You follow me. ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா.